புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பேருந்தை மறித்து போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். போராட்டக்காரர்களை கலைந்து போக போலீசார் கூறியிருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் பேருந்தை இயக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் மறித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். அங்கு என்ன நடக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது மதுரையில் போக்குவரத்து துறையில் சைக்கிள் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து துறையில் உள்ள காணிக் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். தரநிலை அடிப்படையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும். ஓய்வு பெற்றோர்களுக்கு பஞ்சப்படி வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை பொறுத்தளவு 16 பணிமனைகள், நகர் மற்றும் புறநகர் பேருந்துகள் என 950 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் 5500 ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தற்போது மதுரை மண்டலம் மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து தலைமையத்தில் உள்ள போக்குவரத்து பணிமனையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்போது வரை 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வெளியே சென்று வருகிறது. ஆனால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி தொழிற்சங்கம் உள்ள உறுப்பினர்கள் அதிகாலை 4 மணிக்கு பணிமனை முன்பு 100க்கும் மேற்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டக்காரர்கள் பேருந்துகளை இயக்க வேண்டாம் என்று பணிமனை முன் இன்று தெரிவித்திருந்தனர். ஆனால் அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். வாக்குவாதம் ஏற்பட்டது. பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று போராட்டங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது பணிமனை முன்பு சீருடை அணியாமல் அரசு பேருந்தை தற்காலிக பணியாளர் ஒருவர் இயக்கினார். இதனால் போராட்டக்காரர்கள் மதுரை பைபாஸ் சாலை மண்டல அலுவலக பணிமனை முன்பு பேருந்தை மறைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று சீருடை அணிந்த மாற்று தற்காலிக ஓட்டுநர் அந்த பேருந்தை இயக்கினார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதை பின்பு பேருந்தை இயக்கி சென்றார்கள். தற்போது பணிமனை முன்பு பேரிகாடை அமைத்து போராட்டக்காரர்களை அங்கும் இங்கும் நிற்க வைக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.